இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இங்கிலீஷ் 6th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் ஃபஸ்ட் லெசனை பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட் லெசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டர்டைல்ஸ், அதாவது ஆமைகள் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. தெரியும்ல, நீரில் நிலத்தில் வாழும் ஆமைகள், அந்த ஆமைகள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். சீ டர்டைல்ஸ், அதாவது கடல் ஆமைகள். ஷீ டர்டைல்ஸ், டர்டைல்ஸ்னால் ஆமைகள், ஷீனா கடல். ஸோ கடல் ஆமைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பிக்கு. ஹாய் மதி, ஐ ஹாவ் சம்திங் இன்ட்ரெஸ்டிங் டு ஷோ யூ ஆன் அ பீச். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, மதின்றது அவங்க பேர். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று வந்து உங்கள்கிட்ட இந்த பீச்சில் காமிக்க போகிறேன் உன்கிட்ட அப்படின்றாங்க. டூ யூ கம் லெட்ஸ் கோ, என்னன்னு காமி அப்படின்னு அவங்க கூப்பிட்டு போகிறாங்க. எங்கேன்னு போகிறாங்கன்னு தெரில. ஸோ அதுதான் ஷீ டர்டைல்ஸ், அதாவது கடல் ஆமைகள். கடல் ஆமைகள் மொத்தம் 5 ஸ்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. த லாகர் ஹேட், த ஆலிவ் ரிட்லே, த லெதர் பேக், த ஹவுஸ் பில்ஸ், த க்ரீன் ஷீ டர்டைல். ஓகேவா? அந்த மாதிரி 5 வகை இப்போதைக்கு மேலே கொடுத்துருக்காங்க. டால்க் அபவுட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஹவ் யூ சீன் டர்டைல்ஸ், வேர் டு தே லிவ். நீங்கள் டர்டைல்ஸை பார்த்துருக்கீங்களா, அது எங்கே வாழும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். நான் வந்து பார்த்துருக்கேன், ஜூவில் தான் பார்த்துருக்கேன், இல்லாட்டி எங்கள் ஊர் குளத்தில் ஒரு தடவை பார்த்துருக்கேன். அது எங்கே வாழும்னு கேட்டுறாங்க. தண்ணியிலையும் வாழும், சம்டைம்ஸ் கடல் அந்த தண்ணி நதிக்கரையில் அந்த மாதிரி இடத்துல ஒதுக்கி இருக்கும். அந்த ஓட்டுக்குள்ளே அதெல்லாம் பார்த்துருக்கேன். படத்தில் நிறையா படத்தில் பார்த்துருப்பேன். வாட் டூ யூ அபவுட் டர்டைல்ஸ். டர்டைல்ஸ்னால் நீர்நில வாழ்வன. தென் வந்து இது வந்து 300 இயர்ஸ் வாழும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி தான், இதெல்லாம் தான் எனக்கு தெரியும். அது வந்து ஒரு நல்ல ஆமை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். Why do you think turtles in the picture have names such as leatherback and housebills? எதுக்கு இந்த பேர் வச்சுருக்காங்கன்னு தெரியுதா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு தெரியல, தெரிஞ்சால் யாராச்சும் சொல்லுங்கள். லாகர் ஹெட் அப்படின்னா தலை பெருசாக இருக்கிறதுனால லாங்கர் ஹெட்டுன்னு வச்சுருக்கலாம். தென் வந்து ரெண்டாவது வந்து என்னென்னா த ஆலிவ் ரெட்லே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது ஏன் கொடுத்துருக்காங்கன்னு தெரில. ஹர்சகல்ஸுக்கும் தலை கொஞ்சம் பெருசாக இருக்குது, மீன் மாதிரி லைட்டாக சூப்பராக இருக்குது. பிக்சர்ஸ்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க உண்மையிலே 6th ஸ்டாண்டர்டை பொறுத்தளவு. தென் லிஸ்டன் டு த டீச்சர் ரீடிங் திஸ் செக்ஷன். டீச்சர் வந்து இதை ரீட் பண்ணுவாங்க. த ஆலிவ் ரெட்லே பிக்சர் கொடுத்துருக்காங்க. த ஆலிவ் ரெட்லே. மோஸ்ட் ஆஃப் அஸ் ஹாவ் சீன் த டார்டைஸ் இன் த ஜூ ஆர் ராப்டல் பார்க். ராப்டல் பார்க்னா அதான் பார்க்கு தான் சொல்ல போனால். அதுவும் சொன்னல ஜூவில் தான் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி தான். ஹாவவர் நாட் மெனி வுட் டூ ஷீ இன் த மெரைன் ரிலேட்டிவ் த ஷீ டர்டைல்ஸ். திஸ் இஸ் நாட் சர்ப்ரைசிங் சின்ஸ் தீஸ் ரெப்டைல்ஸ் ஸ்பென்ஸ் ஆல்மோஸ்ட் த என்டையர் லைஃப் இன் த ஷீ. அதோட ஃபுல் லைஃபையுமே கடல்லையே வாழ்ந்து கழிக்குதாமா. தேர் ஆர் 7 ஸ்பைசஸ் ஆஃப் த மெரைன் ஆர் ஷீ டர்டைல்ஸ் இன் த வேர்ல்டு. 7 ஸ்பைசஸ், 7 வகைகள் இருக்கா, அதான சொல்கிறாங்க. எஸ், ஆஃப் தெம் 5 ஆர் ஃபவுண்ட் இன் இந்தியா காஸ்டல் வாட்டர். சாதாரண இந்திய கடற்கரை வாட்டரில் வந்து என்ன கிடச்சிருக்குன்னா 5 டைப்ஸ் ஆஃப் இது கிடச்சிருக்கு. த ஆலிவ் ரெட்லே, த ஹவுஸ் குவில்ஸ், த ரெட் ஷீ டர்டைல்ஸ், த க்ரீன் ஷீ டர்டைல்ஸ், த லாகர் ஹெட் அண்ட் த லெதர் பேக். Compared, the most tortoise she turtles are huge. Even the smallest species, the olive ridley, weighs up to 35 kilograms. அதாவது அந்த ஆலிவ் ரெட்லி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 35 கிலோ இடம் இருக்கான். இப்போ ஃபுல்லி கிரவுண்ட்ஸ். த லார்ஜஸ்ட் ஆஃப் த ஆல் த லெதர் பேக். லெதர் பேக் தான் லார்ஜஸ்ட் சொன்னோன்னா, அதனால தான் லெதர் பேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. க்ரோஸ் டு பி அ லென்த் ஆஃப் 2.2 மீட்டர். 2.2 மீட்டர் விச் மீன்ஸ் 2.25 மீட்டர் இருக்குது கிட்டத்தட்ட. வாவ். ஈச் ஆஃப் த வெயிட்ஸ் மச்சஸ் 700 கிலோகிராம். வாவ், 700 கிலோ இருக்குங்க. ஸ்மாலஸ்ட்டு தான் இருக்கிறதுலே, ரொம்ப சிறுசு தான் ஆலிவ் ரிட்லி. அது வந்து 35 கிலோ இருக்குது. பட் ஆனால் அந்த லெதர் பேட் வந்து 2.2 மீட்டர் லென்த்தும் 700 கிலோ வெயிட்டும் இருக்குது. பார்த்துக்கங்க எப்படி இருக்குன்னு. இதான் ஆமைகள். ஷீ டர்டைல்ஸ் லிவ் இன் தர் என்டையர் லைஃப் இன் ஓஷன்ஸ். அதாவது ஓஷன்ஸ்னால் பெருங்கடல்கள்லேயே வாங்குதாமா ஷீ டர்டைல்ஸ், கடல்கள்லே. ஓகேவா? பட் தே ஸ்டில் இன் த கனெக்ஷன் வித் த லேண்ட் அண்ட் தே மஸ்ட் பி அஷோர் த லே எக்ஸ். அதாவது முட்டைகளை பாதுகாக்கிறதுக்கு வந்து ரொம்ப மஸ்ட் பியா அந்த லேண்டுக்கு இதுக்கு வந்துட்டு போகுது அப்படின்றாங்க. தே four of the sea turtle species mentioned above the become extremely rare in India. The olive ridley, however, are still commonly seen nesting and
சாண்டி பிரான்ச்சஸ் வந்து அலாங் டு த அவர் காஸ்ட். அது வந்து இது வந்து ரேர் கிடையாது. ஆலிவ் ரிட்லி வந்து எல்லா இடத்துலையும் மேக்ஸிமம் காணப்படும் அந்த மாதிரி ஏதோ சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து வந்து ஏதோ புட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. டர்டைல்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டர்டலிஸ். ப்ளூரல் தானே இல்லையா? தெரில அது என்னென்னு. டர்டைல்ஸ் அது வந்து ஆமைகள்லாம் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டர்டைல்ஸ். இல்லை ரெண்டும் ஒன்று தான் கிட்டத்தட்ட. ப்ளூரல் சிங்குலர்னு நினைக்கிறேன், தெரில, பார்ப்போம். டர்டைல்ஸ் ஆர் ஷீ அனிமல்ஸ். யா, ஷீல இருக்க அனிமல்ஸ். எஸ், கரெக்ட். தெர் ஆர் 7 kinds ஆஃப் டர்டைல்ஸ் இன் த வேர்ல்டு. யா, பட் சொல்ல இப்போ தானே பார்த்தோம். ஆமாம், எஸ். ஷீ டர்டைல்ஸ் ஆர் வெரி ஸ்மால். நோ 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 எல்லாம் வெரி ஸ்மால்லாம் இல்லை. ஷீ டர்டைல்ஸ் வந்து வெரி ஸ்மால் கிடையாது. அந்த ஆலிவ் ரிட்லி அது மட்டும் தான் வெரி ஸ்மால். மித்த எல்லாமே பெருசு தான். டர்டைல்ஸ் கம் அஷோர் டு த லேல் எக்ஸ். ஆமாம் கரெக்டு. எக்கை பாதுகாக்கிறதுக்காக வரும். ஓகே, ரைட்டு. ஷீ டர்டைல்ஸ் கம் டு ரெஸ்ட் ஆன் லேண்ட். யா, வரலாம். ஷீ டர்டைல்ஸ் ரெஸ்ட் பண்ணுறதுக்கு லேண்டுக்கு வரலாம். இந்த முட்டைகளை பாதுகாக்கிறதுக்கும் வரலாம். என்ன வேணால் வரலாம் அப்படின்னு தான் சொல்கிறேன். ஏன்டா இங்கிலீஷ் மாதிரி பேசுகிறேன். சரி, ஓகே. தென் ஆலிவ் ரிட்லீஸ் ஆர் இன் ஷீ டர்டைல்ஸ் சீன் இன் இந்தியா ஷோஸ். எஸ், கரெக்ட். லாஸ்ட் பாயிண்ட்டே அதான். இந்தியா ஷோஸில் வந்து தான் ஆலிவ் ரிட்லி தான் காணப்படுது. தென் க்ளாசரி, அதாவது மீனிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மெரைன் என்னதான் ஃபவுண்ட் இன் த ஷா. ஷீ ஃபவுண்ட் இன் தி ஷீ, அதாவது ஃபவுண்ட் இன் தி ஷீனா கடலில் காணப்படுவது அப்படின்னு அர்த்தம். மெரைன் அப்படின்னா, மெரைன்னா கடலில் காணப்படுவது, அதாவது ஃபவுண்ட் இன் ஷோ. ஸ்பைசிஸ் அப்படின்னு என்னன்னா குரூப் ஆஃப் அனிமல்ஸ் வித் காமன் ஃபீச்சர்ஸ். ஸ்பைசிஸ்னால் பொறுத்துமையான பண்பு இருக்கணும், ஒரு குரூப் ஆஃப் அனிமலாக இருக்கணும். ஓகேவா? எல்லாத்துக்கும் ஆமை அப்படின்னா நிறையா டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது. பட் ஆனால் அந்த குரூப் வந்து ஸ்பைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். வேறு ஒன்றும் இல்லை. ஸ்பைசிஸ்னால் என்னது? குரூப் ஆஃப் அனிமல் வித் காமன் ஃபீச்சர்ஸ். கேஸ்டைல் அப்படின்னா என்னென்னா லேண்ட் பை த எட்ஜ் ஆஃப் த ஷீ. லேண்ட் பை த எட்ஜ் ஆஃப் த ஷீ. கேஸ்டைல்ன்றது எந்த இடம்னா, அதான் கடற்கரை இருக்குல்ல, கடற்கரை, நதிக்கரை சொல்லுவோம்ல, அந்த கடற்கரையை தான் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட. லேண்ட் எட்ஜ் ஆஃப் த சி, அந்த எட்ஜ், அந்த கடல் கரைக்கு எட்ஜில் இருக்க பார்த்தியா, அந்த தண்ணி வந்துட்டு போகும் பார்த்தியா, அதை தான் கேஸ்டைல் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பாருங்கள், ஆமைகள் ஃபோட்டோ உண்மையிலேயே சூப்பராக கொடுத்துருக்காங்க. புக்கு இருந்தாலும் சூப்பராக எல்லாத்தையும் ஹெச்டியாக எடுத்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. தென் அரிபேடா, த மோஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு ஆலிவ் ரிட்லி கம் அஷோர் ஃப்ரம் த லேதர் எக்கு, அதாவது முட்டைகளை பாதுகாக்கிறதுக்காக வராங்களாமா அந்த ஆலிவ் ரிட்லின்றது. ஹாவெவர் த ஒடிஷா இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி 3 places in the world where in the phenomenon known as the moss nesting or Aribada takes place. On certain nights during the nesting season, thousands of female turtles come ashore simultaneously to lay their eggs on particular branches. அதான், அதாவது ஆயிரக்கணக்கான ஃபீமேல் டர்டைல்ஸ், அதாவது பெண் ஆமைகள் வந்து முட்டைகளை பாதுகாக்கிறதுக்காக நெஸ்டிங் பண்ணுறாங்க. அது பேரை தான் அந்த அரிபேடா அப்படின்றாங்க. மாஸ் நெஸ்டிங்கை தான் அரிபேடா அப்படின்றாங்க. அந்த முட்டைகளை பாதுகாக்க அங்கேருந்து வருதில்ல, இதில் இருந்ததுக்கு கம்சஷர்டு அந்த நதியில் இருந்ததுக்கு, அதை தான் நம்ம அரிபேடா இல்லாட்டி மாஸ் நெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோமா. ஓகே, இப்போ செக்ஷன் 2 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். Takes turns and read this caption around. Work pairs of underline the new words found in the dictionary. அதான் அண்டர்லைன் நியூ பண்ண தேவையில்ல, ஏன்னா அவங்களே ஷாப்புள்ள கொடுத்துருப்பாங்க. அதுக்கெல்லாம் மீனிங் புரியாது. மீனிங் தெரியணும்னா கீழே போய் பார்த்துட்டு வந்துடும். அந்த கிளாஸ்லரியில் போய் பார்த்துருவோம். ஃப்ளிப்பர் அப்படின்னா என்ன? சரி, படிச்சிடும். படிக்கிறது தான் ஈஸி. Between the months of January and March, female olive ridleys come ashore and the nights of their eggs. அதாவது எக்ஸை பாதுகாக்கிறதுக்கு வந்து ஃபீமேல் ஆலிவ் ரிட்லீஸ் இருக்குல்ல, அது வந்து ஜனவரி அண்ட் மார்ச் அதுக்குள்ளே, ஜனவரி அண்ட் மார்ச் அந்த மாதத்துல தான் வருதாமா மேக்ஸிமம். அதாவது பிட்வீன் த மந்த்ஸ், அதாவது பிப்ரவரியில் வருது. கிட்டத்தட்ட ஜனவரியில் ஆரம்பித்து மார்ச்சுக்குள்ளே அந்த ஆலிவ் ரிட்லீஸ் வந்து வருதாமா நைட் நேரத்தில். திஸ் குவைட் எ ப்ராப்ளம் ஆஃப் தம். The turtles found the flippers enable it to swim gracefully and effectively but are not very useful of the moving under land. அதாவது அது வந்து ரொம்ப கிரிப்பாக தான் இருக்குது. அதோட அந்த துடுப்பு மாதிரி இருக்கும்ல பக்கத்தில் ஆமைக்கு, கடலுக்குள்ளெல்லாம் நல்லா எடுப்பாக தான் இருக்காமா. பட் நிலத்தில் வரும்போது கரெக்டாக இல்லை, அந்த மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் ஃப்ளிப்பர்ஸ் அப்படின்னு பார்த்துருவோம். போர்டு ஃப்ளாட் லிம்ஸ் யூஸ்டு ஃபார் ஸ்விம்மிங். அதான் சொன்னேன், அதே தான் ஃப்ளிப்பர்ஸ்னால் என்னென்னா ஸ்விம்மிங்க்கு யூஸ் பண்ணுற அந்த பக்கத்தில் இருக்கணும் துடுப்பு மாதிரி இருக்கும்ல, அதை தான் ஃப்ளிப்பர்ஸ். ஓகேவா? Then the turtles has a howl its laboratory onto the beach. Turtles has a howl and laboratory. Howlனா என்னது? புல் வித் ஃபோர்ஸ், அதாவது அந்த ஹவுல்னா தள்ளி விடுறது, அப்படியே புல் பண்ணுறது, தள்ளுறது. ஓகேவா? ஓகே, அதை தள்ளி போதாமா டர்டைல்ஸ்.
தென் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஓகே. The turtles howl and laboriously onto the beach. Then the choose of the spot will be the from a height tide line. Here the scope out of the nest cavity 45 centimeter deep into the lace between 100 x water ஸ்லாஷ்னா அவுட்டு, ஹவுல்னா புல் வித் ஃபோர்ஸ், அது பார்த்தாச்சு. ப்ரிடக்டர்ஸ்னால் என்னென்னா அனிமல்ஸ் டு கில் அதர் அனிமல்ஸ் ஃபார் ஃபுட், அதாவது அதுலேருந்து அதான் ப்ரிடக்டர்னால் என்னென்னா அதர் அனிமல்ஸை சாப்பிட்றது, புரியுதா? அதாவது கேனிட்டோஸ் மாதிரி, அதாவது தண்ணின உண்ணி சொல்லுவாங்களா தமிழில், அது மாதிரி. அது எங்கே கொடுத்துருக்காங்க ப்ரிடக்டர்ஸு? சரி, ஓகே. 45 சென்டிமீட்டர் டீப்பில் போய் வைக்கலாமா நெக்ஸ்ட் கேவிட்டி 45 சென்டிமீட்டர் இதில் போய் வைக்கிறாங்க. கேவிட்டி விச் மீன்ஸ் என்னென்னா த ஹவுல் ஸ்பேஸ், அதாவது ஹாலோ ஸ்பேஸ்னால் மறைஞ்சிருக்கிற ஸ்பேஸ்னு அர்த்தம். ஹாலோனா மறைதல்னு அர்த்தம். ஸோ ஹாலோ ஸ்பேஸ்னால் அது ஒரு கேவிட்டின்றது ஹாலோ ஸ்பேஸ். அந்த நெஸ்ட்டில் மறைஞ்சு வச்சு ஒரு 45 சென்டிமீட்டர் டீப்பில் போய் அபவுட் 100 எக்ஸை வந்து பாதுகாக்கலாம் அப்படின்றாங்க. ஈச் எக்ஸ் ஆஃப் த ஷேப் அண்ட் சைஸ் டேபிள் டென்னிஸ் பால் அந்த பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எப்படி பாதுகாக்குதுன்னு. அந்த பிக்சர் உண்மையிலேயே சூப்பர் பியூட்டிஃபுல்லாக எடுத்துருக்காங்களா வரைஞ்சிருக்காங்கன்னு தெரியல, ஆனால் செம்மையாக இருக்குது. எப்படி போய் பாதுகாக்குது, அந்த முட்டைகளை பாதுகாக்குது அந்த ஆமைகள் சென்டர் அப்படின்றது தான் அந்த பிக்சரு. ஒன்ஸ் ஆல் த எக்ஸ் ஆர் லைடு த turtles fill in the cavity and camouflaged the next by tossing send the using of its flipper, அதாவது முடித்ததுக்கப்புறம் நல்லா சேஃபாக பண்ணிவிட்டு வெளில வருது, ஃப்ளிப்பரை யூஸ் பண்ணி வெளியே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. கம் அவுட், அந்த எமர்ஜ்னா கம் அவுட்னு அர்த்தம் போல், ஓகேவா? ஓகே. டாஸிங் அண்ட் ஃப்ளிப்பர்ஸ் the dun that returns to the she, the eggs left in the incubate under the warmth of the sun. incubate அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, எக்ஸ் வித், அதாவது ப்ரெக்னென்ட் லேடிஸ் அந்த குழந்தைங்க பத்தியில் பார்த்துருப்பேன் இன்குபேட்டில் வச்சுருக்கோம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்குபேட் மாதிரி பத்திரமா பாதுகாத்து அந்த எக்ஸை பூரா வார்ம் பண்ணுறதுக்கு வச்சுட்டு வந்திருக்கு அந்த ஆமைகள் அப்படின்றதான் சொல்கிறாங்க. ஆலிவரெட்லி லேயிங் எக்ஸ், அந்த எப்படி எக்ஸை பாதுகாக்கிறதான் அந்த பிக்சரு. Okay, then in many places around the world, local people follow the track of the turtles to the nets. அதாவது இந்த வேர்ல்டில் இருக்க பீப்புள்ஸ்லாம் அதை பார்க்குறதுக்காக போயிருக்காங்க, ட்ராக் பண்ணி போயிருக்காங்க அப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க. They collect the eggs of eating jackals, domestic dogs, the pigs to tick up the eats of the eggs following the scents left by the turtles. அதான் அது என்னென்னலாம் ஆகுதுன்னா அந்த முட்டைகளை வந்து சாப்பிட்றதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. தென் டாக்ஸ்லாம் வந்து அதை வந்து டேமேஜ் பண்ணிடுது அப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க. ஜர்க்கிள்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே எங்கேயும் கொடுக்கல மீனிங்கு, ஸோ நான் பார்த்து சொல்கிறேன். தென் தே கலெக்ட், அதை பார்த்தாச்சு. தோஸ் எக்ஸ் ஆர் எஸ்கேப் சச் அ பீப்புள்ஸ் ஆஃப் ப்ரீடாட்டர்ஸ், அதெல்லாம் சொல்லலை, தண்ணினா உண்ணி, அதெல்லாம் இப்போ தான் வந்திருக்கு. ப்ரிடாட்டர்ஸ் ஹெச் 45 to 60 days லேட்டர், அந்த வருஷம் கழிச்சுட்டு அதை அப்படியே இப்படி சாப்பிட்டுக்கிறாங்க, அந்த அனிமல்ஸே சாப்பிட்டுக்கிறது போல். ஸோ அனிமல்ஸ் டு கில் த அனிமல்ஸ் ஃபுட் ஃபார் ஃபுட், சாப்பிட்றதுக்காக அனிமல்ஸுக்கு வந்து. த ஹெட்ச்லிங்ஸ் ஸ்லாஷ் ஓப்பன் த லேட்ரி எக்ஸ்லெல்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் த டினி எக் டூத்து வாவ் ஓப்பன்டு, அதான் அதை யூஸ் பண்ணி அந்த எக் டீத்தா வந்து இதாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. This is like the razor blade at the tip of the hedging snoot. Snootனா என்னது? Painted nose of the animal. So painted nose of the animal. Okay. When most of the eggs have hatched, the hatchling push themselves upwards through the center of the emerge on the surface of the beach. From they make a hurried dash of the sea. இந்த மாதிரி முட்டைகளை அவங்களாம் பாதுகாத்து பத்திரமா வச்சுருக்கிறது வந்து டேமேஜோ ஆகுது. சம்டைம்ஸ் அதுலேருந்து குட்டி வந்து நல்லாவும் பெருசாகி இந்த மாதிரி இனப்பெருக்கங்கள் இதாகுது, முட்டைகளை பாதுகாக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தென் ஃபீமேல், அதே மாதிரி கரெக்டாக ராங்கா ரைட்டா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. சூஸ் த கரெக்ட் ஆர் ராங் அப்படின்ற மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்க. ஃபீமேல் ஆலிவ்ஸ் கம் டு அஷர் த ரைட் ஆஃப் த எக்ஸ், கரெக்ட், டிக் கொடுத்துருங்க. The eggs of olive redly are shape and size a cricket ball, not like a basketball.
ரைட். கிரிக்கெட் பால் மாதிரிலாம் இருக்காது. அத்தை தண்டிகளாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, பெரிய முட்டையாக இருக்கும். லைக் அ பேஸ்கெட் பால்னு நினைக்கிறேன். நல்லா பாருங்க, இங்கே இருக்கு லைக் அ பேஸ்கெட் பால். யா கரெக்ட். விச் இஸ் கரெக்டாக எத்தனை வரும் தெரியுமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. சாரி 11 பேஸ்கெட் பால் இல்லை, டென்னிஸ் பால். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். டென்னிஸ் பால் மாதிரி இருக்கும். ஸோ கிரிக்கெட் கிடையாது, டென்னிஸ் பால். கிரிக்கெட் கிடையாதுன்னு தெரியும், டென்னிஸ் பால்னு சிறுசாக தான் இருக்கும். ஓகே, தென் பேஸ்கெட் பால்னால் அவ்வளோ பெருசாக இருக்கும்டா. லூசு பயல, என்னையை நான் வச்சுக்கிறேன், கோச்சுக்காதீங்க. பேஸ்கெட் பால்னால் அவ்வளோ பெருசாக இருக்கும். ஐயோ சரி ஓகே, டென்னிஸ் பால் மாதிரி தான் இருக்கும். எட்லி கம்ஸ் டு லே தர் eggs in the month of January. Not only January. Between the month of January and March. அது படிச்சோம்ல, ரைட். The turtles use their flippers and make halo of their nest. ரைட், ஃப்ளிப்பர்ஸ் யூஸ் பண்ணி தான் இது பண்ணுறாங்க. தென் மறைஞ்சிருந்து நெக்ஸ்ட் இதுக்காக கொடுத்துருக்காங்க, ஹேலோ பண்ணி கொடுக்குறாங்க, நெக்ஸ்ட்டுக்கு பார்த்துருக்குறாங்க. The hatchling use of the teeny egg tooth come to out of the eggs. ரைட், கம் அவுட் த எக்ஸுக்கு வந்து அது டீத்தை வந்து பயன்படுது. ரைட் ஓகே. தென் டிட் யூ நோ, டூ யூ நோ அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, தேர் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் aspect of the sea turtles biology. The temperature inside of the egg determines the sex of the embryo while the growing. When the eggs developed at 27 degree to 28 degree Celsius, only male hatchling are protected. At 30 degree Celsius, only female hatchlings are protected. The equal mix of male and female hatchlings is produced only when the eggs incubate the preciously in 29 degree to 30 degree Celsius. அதாவது அந்த டெம்பரேச்சர்லாம் அது பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அது என்னன்னா, ஒரு மேல் இதுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து அதாவது ஆண் அந்த முட்டையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து 20 டிகிரி செல்சியஸ் டு 30 டிகிரி செல்சியஸில் வந்து ப்ரொடியூஸ்டா அது ப்ரொடக்டட்னு சொல்லிட்டேன், சரியா நம்ம ப்ரொடியூஸ்டு. ஓகேவா? அதே மாதிரி ஃபீமேல் இதாக இருந்துச்சுன்னா 30 டிகிரி செல்சியஸ் தான் ப்ரொடியூஸ். ஸோ இது ரெண்டுக்கு இம்பிடிவின் பார்த்தோம் அப்படின்னா 29 டிகிரி டு 30 டிகிரி செல்சியஸில் இருந்துச்சுன்னா தான் டக்குன்னு பரவ முடியும் அப்படின்றாங்க. தென் ரீட் தி செக்ஷன் ஃபார் பேர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 3 இது. ஓகே, செக்ஷன் 3. மெனி ஆஃப் தீஸ் டினி hatchlings which of less than 20 grams. ஓ, 20 கிராமுக்கு கீழேயா? will not even, கிட்டத்தட்ட பள்ளி மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். even reach the shore will not even reach the shore. ஷீயை கூட ரீச் பண்ண முடியாதாமா. அதாவது ஷீயை கூட ரீச் பண்ண முடியாத மாதிரி இருக்குமாம்மா. 20 கிராமுக்கும் கீழேயா? வேற மாதிரி. they will fall prey to crop or birds even before they reach the water. அதாவது என்ன ஆகுதுன்னா, வாட்டரை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஏதாவது வந்து தின்ட்டு போயிருதுங்க. பேர்டோ இல்லை கிராப்ஸோ வந்து தின்ட்டு போயிருதுங்க. மோஸ்ட் ஆஃப் தீஸ் தட் மேக் டு த வாட்டர் வில் பி ஆல்சோ ஈட்டன் த மெனி ப்ரொடக்டர்ஸ் இந்த அதாவது உள்ளே இருக்கிற தண்ணின உண்ணிகளும் இதை தின்னுதுங்களாம். பாவண்டா. ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் இந்த லைஃப், கொஞ்ச நாள், அதாவது அவ்வளோ கஷ்டப்பட்டு அது தண்ணிக்குள்ளே போயிட்டாலும் அங்கே போய் தண்ணின உண்ணிகள் இருக்கும்ல, அந்த பிரிடாட்டர்ஸ் அது வந்து தின்னுதுங்களாம். Then also been produced. In fact, scientists estimate that only 1 in every 1,000 hatchlings becomes an adult. அதாவது 1000 ஆமைகளில் வந்து சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 1000 ஆமைகளில் 1000 அந்த சின்ன ஆமை இருக்கிற less than 20 grams, அதான் பேர் என்னன்னா hatchlings. அதில் வந்து ஒன்று தான் பொழைச்சி அங்கே போதாமா, வாழ்ந்துக்கிட்டு இருக்கு, அடல்ட் ஆகுதாமா, பிகம் அன் அடல்ட். அதாவது அடல்ட் ஆகிறது வந்து அந்த 1000ல் 1 மட்டும் தான் அடல்ட் ஆகுது, அதுக்கு முன்னாடியே எல்லாமே செத்து போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இட் இஸ் அண்ட் பெர்ஹாப்ஸ் ஆஃப் என்ஷூர் தட் த இனாஃப் ஆஃப் hatchling survey to keep the species going to the sea turtles laying too many eggs, so many eggs.
அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஆஃப்டர் மெனி இயர்ஸ் ஸ்விம்மிங் இன் த ஓப்பன் ஓஷன் த ஃபீமேல் ஹெட்ஸ்லிங்ஸ் ஆர் ஹாவ் டு பிகம் அடல்ட்ஸ் ரிட்டர்ன் டு த சேம் பீச் தேர் வாசன் வேர் பார்ன். அதாவது அந்த முட்டை திருப்பி அதே இடத்துக்கு வருதாமா. they come to their own eggs. They manage to find the place after so many years of the sea. One of the many mysteries of the fish in the reptiles. அதான் ஒரு சிலதுக்கு முன்னாடி அதே எனக்கு கிடைக்கிற அந்த மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ டர்டைல்ஸ் ஆர் அமாங் டு மெனி ஒண்டர்ஃபுல் கிரியேச்சர்ஸ் வி ஷேர் திஸ் பிளானட் வித். அதான் என்ன பிக்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆலிவ் ரெட்லி ஹெட்ஸ்லிங் இன் த ஹேண்ட், கையில் இருக்க மாதிரி அழகாக இருக்கப்பா. They have survived the natural dangers of millions of years, but sadly human activities during the last few decades put them grave danger. அதாவது ரொம்ப முதலையே கொஞ்சம் நேச்சர் டேஞ்சர்ஸ்லாம் இருந்துச்சு, பட் இப்போ ஹியூமன் ஆக்டிவிட்டினால கடைசி ஒரு சில டிகேட்ஸாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப டேஞ்சர்ஸாக மாறிடுச்சு அதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் ஆர் மெனி ஃபேக்டர்ஸ் டு த த்ரெட்டன் ஆஃப் த சர்வைவல். இதோட இதை வந்து பண்ணுறதுக்கு நிறையா வழி இருக்குது. People hunt to their most of the meat and collect their eggs. Sometimes there are accidentally dropped in the next of the motorboats. Problems like pollution, dumping of the plastic oceans, and consumption activities, the nesting of the branches of the also hurted the survival. Only the systematically tackling of these problems and removing the threats of we can ensure that the sea turtles will continue exist long as. அதாவது இன்னும் நிறைய நாள் வாழணும் அப்படின்னு நினச்சோன்னா பிளாஸ்டிக் யூசேஜை குறைக்கிறது, நிறையா பொல்யூட் பண்ணாமல் இருக்கிறது, அந்த மாதிரி நம்ம ஹியூமன் ஆக்டிவிட்டி கொஞ்சம் மாசுபடுத்தாமல் இருந்தோம்னா இது வந்து இன்னும் நிறைய நாள் வாழும். இல்லாட்டி இது இந்த இனம் அழிஞ்சிக்கிட்டே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னவர் வந்து யாருன்னு பார்த்தோன்னா யார் இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும்போது ஷேகர் டெட்ராத்ரி அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட். அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் ரைட் பண்ணுறார். ரைட்ஸ் பாப்புலர் ஆர்டிகல்ஸ் ஆஃப் த வைல்ட் லைஃப். அதாவது வைல்டுனா தெரியும்ல, தண்ணி அந்த சைட் இருக்கா, அதான் வைல்ட் லைஃப். அதை பற்றி நிறையா தான் எழுதியிருக்காரு. கான்வர்சேஷன் வித் and filmmaking. He has been interested in nature from childhood. He is an award-winning wildlife and conversation filmmaker. அவர் ஒரு filmmaker. For more information on visit அவரோட வெப்சைட் இருக்குது www.shagardatry.com அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் போய் விசிட் பண்ணால் அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு, வைல்ட் லைஃப் சம்மந்தம் என்னென்ன பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம். அவர் வந்து ஒரு ஃபிலிம் மேக்கர் அண்ட் கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபில் த டேபிள் பிலோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொல்யூஷன் அப்படின்னா ப்ராப்ளம் ஃபேஸ்டு எஃபெக்ட் சொல்யூஷன் அப்படின்னு கேட்டுருக்காங்க. எஃபெக்ட் வந்து என்னென்னா சர்வைவல் ஆஃப் த சீ டர்டைல்ஸ் பிகம்ஸ் டிஃபிகல்ட். வாழ்கிறதுக்கு வந்து ஒரு தடையாக இருக்குது பொல்யூஷன் வந்து. ரெடியூஸ் த பிளாஸ்டிக் யூசஸ் பண்ணால் முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து ப்ரிடாட்டர்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. அது வந்து என்ன எஃபெக்ட் ஆகும்னா அது வந்து வாழ்கிறத வந்து குறைக்குது. அதே மாதிரி ஹியூமன் இதெல்லாம் இதை பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்ன்றது ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா அதோட எஃபெக்ட் வந்து சீ டர்டைல்ஸை பாதிக்குது. ஸோ அதனால் அவங்க என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் குறைச்சிக்கிட்டு இந்த என்னது பொல்யூஷன் அதெல்லாம் குறைச்சோம்னா இதெல்லாம் எல்லாத்துக்கும் ஈக்குவல் தான் கிட்டத்தட்ட. அடுத்து கிளாஸரி அப்படின்னு ஒன்று இருக்குது. சர்வை கண்டினியூ டு லைவ். மிஸ்ட்ரினா ஃபேக்ட் அண்ட் டிஃபிகல்ட்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஃபேசினேட்டிங் அப்படின்னா என்னென்னா ஆல்ட்ரேட்டிங் கிராட்டிவிட்டி. டிகேட் அப்படின்னா அந்த பீரியட் ஆஃப் 10 years. தெரியல டிகேட்னா தெரியல 2010 2020 வரையும் ஒரு டிகேடு. தென் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. சூஸ் த பெஸ்ட் தான். த டேஷ் இஸ் த பயாலஜிக்கல் ரிலேட்டிவ் ஆஃப் டர்டைல்ஸ். ஷீ டர்டைல்ஸ் ஆர் பயாலஜிக்கல் ரிலேட்டிவ்ஸ் ஆஃப் டர்டைல்ஸ். ஓகேவா. த இண்டியாஸ் காஸ்டல் வாட்டர்ஸ் வி கேன் ஷீ த ஸ்பீசிஸ் ஆஃப் டர்டைல்ஸ். சீ டர்டைல்ஸ் தான் ஒன்று நினைக்கிறேன், மேபி டால்ஃபின்ஸ் இல்லை, வந்து ஷீ டர்டைல்ஸ் தான் இருக்கும். தென் வந்து ஷீ டர்டைல்ஸ் கம் டு த ஷோர் டு டேஷ் விசிட் டு த பெர்த் பிளேஸ்லாம் கிடையாது. லே எக்ஸு கோ பேக் டு ஷீக் கிடையாது. இதுதான் லே எக்ஸ் பி, ஆப்ஷன் பி. முதலுக்கு வந்து என்னென்னா ஆப்ஷன் சொல்லிட்டேன், அது ஆப்ஷன் என்னன்னு சொல்லிடுறேன். முதலுக்கு வந்து ஆப்ஷன் ஏ, ரெண்டாவதுக்கு வந்து ஆப்ஷன் பி, மூணாவதுக்கு வந்து ஆப்ஷன் பி. அடுத்து நாலாவதுக்கு வந்து இட் இஸ் அ ப்ராப்ளம் ஃபார் ஷீ டர்டைல்ஸ் பிகம் அஷர் பிகாஸ் அனிமல் அண்ட் பீப்புள் ஹண்ட் தம். அதான் ஆப்ஷன் சி. அது இல்லை. டிஃபிகல்ட் டு வால்க் அண்ட் ப்ராப்ளம் ஷீ டர்டைல்ஸ் அஷோர் வந்து டோன்ட் நோ த வே ஆஃப் ஷோர். அது கிடையாது. ஆப்ஷன் சி தான் அனிமல்ஸ் அண்ட் பீப்புள் ஹட்ஸ்ன்னு நினைக்கிறேன், தெரில பார்த்துக்கேன். டர்டைல்ஸ் ஃப்ளிப்போ ஹெல்ப் இன்ட்டு ஸ்விம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்று. ஷீ டர்டைல்ஸ் கவர்ஸ் நெக்ஸ்ட் டாசிங் சென்ட் டு இட் hide the eggs from predator, include the eggs of warmth of the sun, keep it the hatchling safe. அதான் ஹைடு தான், ஹைடு எக்ஸ் ஃப்ரம் இதுலேருந்து பாதுகாக்கிறதுக்காக தான் அப்படி பண்ணுது. சாண்ட் டாசிங் நெக்ஸ்ட் மாதிரி உருவாக்கி தென் ஃபைனல் த வேர்ட்ஸ் ஆஃப் த நெக்ஸ்ட்
ஃபார்ம் ஆஃப் நெக்ஸ்ட் பிலோ த ஃப்ரேம்ஸ் ஆஃப் த ஓன். அதான் பீச்சை பற்றி என்ன, ஐ வில் லைக் ப்ளே த சாண்டி பீச், அந்த மாதிரி நீங்கள் நிறையா வேர்ட்ஸ் போட்டு போடுங்க. தென் ஹேஸ்லிங் ஃபால்ஸ் டு ப்ரே வரும், இங்கே வந்து ஹோல் வரும், இங்கே வந்து நைட்டு வரும், இங்கே செண்டு வரும், சாண்ட் வராது செண்டு வரும், இங்கே ஷீ வரும். அது என்னென்னு பார்த்துக்கங்க, கரெக்டான வேர்ட்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வந்து ஃபஸ்ட் ஒன்று, செகண்ட் ஒன்றுக்கு வந்து செகண்ட் ஒன்று, தேர்ட் ஒன்றுக்கு வந்து ஃபஸ்ட் ஒன்று, ஃபோர்த் ஒன்றுக்கு வந்து ஃபஸ்ட் ஒன்று, ஃபிஃப்த் ஒன்றுக்கு வந்து செகண்ட் ஒன்று. ஓகே, அடுத்து யூஸ் த க்ளூஸ் ஃபில் த கிராஸ்வேர்டு பசில். ஷீன், திஸ் இஸ் த ரிதம் வித் ஷீன். வாட்? ஓ, அந்த 1 2 3ல போய் சூஸ் பண்ணணுமா? திஸ் இஸ் த ரிதம் வித் ஷீன், திஸ் இஸ் த ரிதம் வித் ஷீன். அதான் குறுக்கிட்டில் போட்டு இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இதெல்லாம் போட்டு பாருங்கள். தென் லாங்குவேஜ் செக் பாயிண்ட், டோன்ட் சே ஷே நோட், ஐ cannot match the stars of sky, ஐ cannot so many stars in the sky. இந்த மாதிரி நிறையா கொடுத்தாங்க லாங்குவேஜ் அண்ட் செக் பாயிண்ட்ஸு. ஸோ அதெல்லாம் படித்து பார்த்துக்கோங்க. தென் லிஸ்டனிங் அப்படின்னா கொஸ்டின்ஸு ரெஸ்பான்ஸு. எஸ்கேப்டு ஃப்ரம் த ஜூ, டைகரு எ மணி, ஃப்ரம் த ஜூ எ டைகர், எ மங்கியா, சாரி, எஸ்கேப்டு ஃப்ரம் த ஜூனா டைகர் மங்கி, எது போயிருக்குன்னு தெரியலையே. வாட் டிட் எஸ்கேப், ஏதாச்சும் ஒன்று நம்மளாம் சொல்லலாம் போல். லிஸ்டன் டு த ஃப்ளாஷ் நியூஸ் அகெயின் அண்ட் கம்ப்ளீட் த ரெஸ்பான்ஸ். ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் கேட்டிருக்கோம். ஓகே, நானாக கூட சொல்கிறேன், இல்லாட்டி ஃப்ளாஷ் நியூஸ் மேலே கொடுத்துருக்கானுங்களா, இதில் கொடுத்துருக்கானுங்களா, இல்லை ஃப்ளாஷ் நியூஸ் கொடுக்கல. ஸோ ஃப்ளாஷ் நியூஸ்லாம். ஸோ டைகர் எஸ்கேப்ட் அட் த ஜூ அட் 10 AM. There are escaped pushed out of the France. They rang up with the police when they see the monkey. அது முடிச்சிடலாம். ஓகே, டயல். ஓகே அந்த மாதிரி இது பண்ணி படிச்சுக்கலாம், அது உங்களுக்கு தெரியும். தென் ஸ்பீக்கிங், இந்த வேர்டை பற்றி பார்த்தீங்கன்னா திஸ் ஃபிஷர் இஸ் மீனிங்ஃபுல், இட் இஸ் நாட் ப்ரோவோக்கிங், அந்த மாதிரி தான் நான் படித்தேன். பட் ஒரு மீன் நல்ல ஒரு பையன், அந்த மாதிரி இங்கிலீஷில் நிறையா வேர்ட்ஸ் போடலாம். ஃபிஷ்ஷை சேவ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நீங்கள் நிறையா வேர்ட்ஸ் போட்டு இந்த இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு 5 6 வேர்ட்ஸ் போட்டு எழுதிக்கலாம். தென் பிக்டோகிராமர் அப்படின்னு சப்ஜெக்ட் ப்ரீடியாக்ட் வி ஆர் கோயிங் டு ஜூ, ராஜு ரெஸ்ட் த ஹேஸ் டு ஹவ் ரெஸ்ட் அப்படின்னு போட்டுருக்காங்க. பார்த்துக்கலாம். தென் கிராமர், த டர்டைல் லிவ் இன் த ஷீ இஸ் ஹியூஜ், ஹாவ் அ கனெக்ஷன் வித் த லேண்ட். Turtles are found in the cash and water, are wonderful creatures, are flippers in the swim அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நிறையா பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் ஆன்சர் பார்த்துக்கோங்க. தென் sea turtles return to the survival of the, இது கரெக்ட். மேட்ச் த ஃபாலோவிங் கொடுத்துருக்காங்க. sea turtles threaten the survival of the sea turtles, use the front of flipper into the swim, come to ashore by the legs, cut open and let the eggshells அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு மீனிங் ஆகும் அப்படின்ட்டு நான் படித்ததை சொல்லிடலாம். ஸோ sea turtles யூஸ் டு த ஃப்ளிப்பர் டு த ஸ்விம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெண்டாவதுக்கு என்ன சொல்லலாம், ஹெட்ஸ்லிங்ஸ்னு என்னென்னா கம் டு அஷோர் பை த லேக்ஸ், த டர்டைல்ஸ் ரிட்டர்ன் டு த சர்வைவல் ஆஃப் த sea turtles, many factors that turn to the survival of the many person. ஸோ த டர்டைல்ஸ் கட் அப்புறம் த லேட்ரி ஆஃப் எக்ஷெல்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா இது பண்ணலாம். தென் டாட்டாய்ஸ் அண்ட் டர்டைல்ஸ் அப்படின்றது reptile family, land animal, sea animal, has long life, has many years, 20 of the valve, use flipper to swim, eat grasses and eat insect of the bags. அந்த மாதிரி சிமிலாரிட்டி டிஃபரன்ஸ் இதையும் போட்டுடலாம். ஸோ தென் வந்து இந்த மாதிரி பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரைப் த வேர்ல்டு கிவன் த சூட்டபிள் சப்டைட்டில் கொடுக்குறாங்க. ஸோ ஃபிஷ் வேர்ல்டு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.